வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அனுமன் தீர்த்தம் அப்படின்ற ஊரில் உள்ள ஒரு சிறிய அனுமன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். தமிழகத்தில் ஒவ்வொரு கோவில் உருவானதுக்குமே ஒவ்வொரு வரலாறு இருக்கின்றன. அந்த வகையில் இந்த கோவில் உருவான கதையும் அதோட வரலாற்றை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே பார்க்கலாம். இலங்கையில் ராமன் அவர்கள் ராவணனுடன் போரிட்டு ஏராளமான உயிர்கள் பறிப்போனதுக்கு காரணமாக இருந்ததுனால ராமன் அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. அதை போக்குறதுக்காக ராமன், லக்ஷ்மணன், சீதை ஆகியோர் தல யாத்திரையாக இப்போதைக்கு அரூர் என்று சொல்லப்படக்கூடிய தாண்டகாவனம் வழியே வரும்போது வசிஷ்ட முனிவரை சந்திச்சிருக்கின்றனர். அவர்களுக்கு பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் போகணும்னா தீர்த்தமலையில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடணும்னு வசிஷ்ட முனிவர் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு. அதன்படியே ராமன் அவர்கள் தீர்த்தகிரீஸ்வரரை வழிபடும் பொருட்டு சீதையை அனுப்பி பார்வதி தீர்த்தத்தை கொண்டு வர சொல்லியிருக்காருங்க. சீதை தீர்த்தத்தை கொண்டு வர காலதாமதமானதுனால ராமன் அவர்கள் அதை அனுமனுக்கு குறிப்பால் உணர்த்த அனுமனும் கங்கை தீர்த்தத்தை கொண்டு வர புறப்பட்டிருக்காரு. இருவருமே தீர்த்தத்தை உரிய காலத்துல கொண்டு வராம காலதாமதமானதுனால பூஜைக்கு நேரமாவதை உணர்ந்த ராமன் அவர்கள் மறுபடியுமே வசிஷ்ட முனிவரை வேண்டியிருக்காரு. வசிஷ்ட முனிவரின் ஆலோசனைப்படியே லக்ஷ்மணன் அவர்கள் தாம் வில்லில் இருக்க அம்பு செலுத்தி தீர்த்தமலையில் இருந்து கங்கா தீர்த்தம், கௌரி தீர்த்தத்தை எழுந்தருள பயணித்திருக்காருங்க. இதை அடுத்து அங்க காவிரி, கௌதமி, சிந்து, நருமதை, மாத்தாறு, சோனா நதி, வானகங்கைகளும் தீர்த்தமலையின் சிகரத்தில் வந்து மேகமாக முழங்கியிருக்கின்றன. இந்த முழக்கங்கள் சிவனின் யோகத்துக்கு இடைஞ்சலாக இருப்பதாக கருதி சிவகணங்களும் பூதகணங்களும் அவற்றை விரட்டி அடிச்சதுனால அங்க பல புனித ஆறுகளும் சிதறியிருக்கின்றன. இதை அடுத்து ராமன் அவர்கள் பரமசிவனை மனமுருங்கி துதித்து மலைப்பாறைகளில் இருந்து வரும் தீர்த்தங்களை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தும் வழிபட்டிருக்காருங்க. அனுமன் தீர்த்தம் கொண்டு வரும் வழியில பூஜை மணி ஒலிப்பதை கேட்டு தான் சரியான நேரத்துல தீர்த்தத்தை கொண்டு வர முடியலையே அப்படின்னு மனம் வருந்தி கோபத்துல அந்த தீர்த்தத்தை தூக்கி எறிஞ்சிருக்காருங்க. அனுமனோட இந்த செயலை கண்ட ராமன் அவர்கள் அனுமனிடம் வருந்த வேண்டாம், நீ தூக்கி எறிந்த இந்த தீர்த்தத்தில் நீர் பெருகி ஆறாக பரிணமிக்கணும், அது அவரோட பெயரிலேயே அனுமன் தீர்த்தம் என்று அழைக்கப்படணும் சொல்லியிருக்காருங்க. எப்போதுமே தீர்த்தமலையில் தரிசிக்க வருபவர்கள் இந்த அனுமன் தீர்த்தத்தில் நீராடிவிட்டு தீர்த்தமலையில் உள்ள அனைத்து தீர்த்தங்களில் நீராட வேண்டும், அப்போதுதான் அவர்கள் தீர்த்தமலையில் நீராடிய முழு பலனையும் பெறுவார் என்றும் ராமன் அவர்கள் அனுமனிடம் சொல்லியிருக்காருங்க. இப்படி தாங்க அனுமன் அவர்கள் தூக்கி எறிந்த இந்த தீர்த்தம் விழுந்த இடமே இப்போதைக்கு அனுமன் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது ராமன் அவர்கள் அனுமனுக்கு கொடுத்த வரம்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி பல கோயில்களுடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய அதியமான் நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய காணொலி பதிவை பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம்.